ஏண்டா மறுமையில நீங்கள் அனைவரும் வந்து நம்மளை பிடிப்பீங்க. நம்மள்டே வாங்கி தின்றுட்டு இந்த சட்டங்களை ஏன் சொல்லித்தரல என்று கேட்கும் பொழுது அது மறுமையில விசாரணைக்கு வருமே. இந்த ஹக்கை சொல்லி கொடுக்காததால் அந்த ரப்புல் ஆலமீன் நம்மளை நரகலோகத்துல போடுவான் என்பது நன்றாக தெரியும். மக்களுக்கு பயந்து தீன மறக்க இயலாது. நீங்கள் ஏசுவீர்கள், திட்டுவீர்கள் அல்லது விரட்டி விட்டீர்களோ என்று அஞ்சி உங்களுக்கு சொல்ல வேண்டிய உபதேசங்களை சொல்லாமல் இருக்கவும் மேலாது. எனவே சகோதரர்களே, உங்களுக்கு சேவையாற்றதான் இங்கே வந்துள்ளோம். நல்ல விஷயங்களை சொல்லித்தரத்தான் இங்க வந்திருக்கிறது. எனவே பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நல்ல விஷயங்களை நம்ம கேட்டு நடக்கணும். எத்தனை ஜும்மாக்களில் செய்திகளை கேட்டுட்டு வெளியே போன உடனே அந்த வகையையும் தூக்கி வீசிவிட்டு சென்று விடுகிறோமே. இப்படி வாழ்ந்து மௌத்தாயினா என்னங்க நிலைமை? பெரும் நஷ்டவாளிகள் சகோதரர்களே. எனவே தொழுது கொள்ளுங்கள். மிக முக்கியமாக கட்டாய கடமையாகிய இந்த ஜும்மாவை வார வெள்ளியில் இருந்தாவது இமாம் பிம்பருக்கு ஏறுவதற்கு முன்னால் வந்து விடுவேன் என்று முடிவெடுங்கள். நீங்க முடிவெடுத்தா சரி, மனசு வச்சா சரி. நமக்கு அல்லாஹ் வாகனங்களை தந்திருக்கிறார். ஊருக்குள்ளேயே நபி வழியின் அடிப்படையில் தொழக்கூடிய ஒரு மஸ்ஜிதை தந்திருக்கிறார். இந்த பள்ளிக்குள்ள பல பேர் இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் இந்த ஊர் இல்ல, பக்கத்து ஊர்ல இங்க வாராங்க. அவங்களுக்கு நபி வழியின் அடிப்படையில் தொழுவதற்கு அங்க மஸ்ஜிதுகள் இல்லை, பள்ளி இருக்குது, நபி வழி கிடையாது. அதுல எந்த நன்மையும் கிடையாது. நபி வழிக்கு முரணாக என்ன செய்தாலும் அல்லாஹ் கிட்ட எடுபடாது. நபி வழிப்படி அமல் செய்தால்தான் அதற்குரிய கூலிய அல்லாஹ் கிட்ட கேட்கலாம். ஏன்டா அல்லாஹ் அனுப்பி வச்சு நபியத்தான். நான் வேறொரு ஆளை ஃபாலோ பண்ணிட்டு அல்லாஹ் கிட்ட நன்மை அடைய இயலாது. அப்ப இந்த மஸ்ஜித் என்பது எவ்வளவு பெரிய பாக்கியம் சகோதரர்களே. அப்ப இந்த பாக்கியங்களை நாம் அடைந்து கொள்ளணுமா இல்லையா? அல்லாஹ் அருள் செய்திருந்தும் அந்த அருளை நன்றியாக ஏற்றுக்கொள்ளணுமா இல்லையா? எனவே சகோதரர்களே, உலகத்தில் நம்ம வாழும் பொழுது பிற மனிதர்களுக்கும் நன்றி செலுத்தி அல்லாஹ்வுக்கும் நன்றி செலுத்தக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டும். இறைவனுக்கு நம்ம நன்றி செலுத்த மறந்தால் இறைவன் கடுமையாக தண்டிப்பதாக குர்ஆனில் அல்லாஹ் தஆலா நமக்கு சொல்லித் தருகிறான். வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தொழுது நல்ல இபாதத்துகளை செய்து வணங்கி வழிபடக்கூடிய எண்ணங்களை தந்தருள்வானாக. ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்கின்ற சுவர்க்கலோகத்தை தந்தருள்வானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.